Hi, hello friends. Welcome to Indra Aari Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு டைப் ஆஃப் சக்ரீஸ் வச்சு பேஸ் ஸ்டிட்ச் எப்படி போடலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். The first இது flower சக்ரி. இது வந்து நம்ம ரவுண்ட் டைப் சக்ரின்னு சொல்லலாம், இல்லனா ரிங் டைப் சக்ரி, கப் சக்ரின்னு சொல்லுவாங்க. சக்ரி வந்து எந்த சைஸ்ல நம்ம வாங்குறோமோ அதே சைஸுக்கு தேவையான ஜர்கான் ஸ்டோன்ஸும் நம்ம வாங்கியிருக்கணும். பேஸா நம்ம இந்த சக்ரீஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம சீவிங் த்ரெட்ல தான் ஒர்க் பண்ணுவோம். இதுவே பார்டர் லைனில் நம்ம இந்த ஃப்ளார் சக்கரையை வந்து ஒரு 1 லைன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்பிட்வீனில் நம்ம ஜரி கொடுத்து பண்ணும்போது அந்த ஒர்க் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம சீவிங் த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஓகே, 1 by 1 நம்ம அந்த பேஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது ஃப்ளார் டைப் சக்கரையில் சென்டரில் பீட் வந்து எப்படி லோட் பண்ணி பேஸ் ஸ்டிச் கொடுக்கலாங்கிறது தான் போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் த்ரெட்டை பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே நம்ம ஒரு பேக்லாக் ஸ்டிச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சக்கரை எடுத்துக்கிறோம். நம்ம த்ரெட்டுக்கும் அடியில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம அந்த சக்கரையோட எட்ஜில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீடை நம்ம லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் பீட் கொடுத்துட்டு சக்கரையோட சென்டர் பாயிண்டில் இருந்து மறுபடியும் நம்ம ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை டைட் பண்ணிவிட்டு சக்கரையோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த எட்ஜில் உள்ள பாயிண்டில் அடுத்த ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபார்மேட் தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ண போகிறோம். செகண்ட் சக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கும் கீழே நம்ம போட்டிருக்க லைன் ஃபார்மேட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் உள் பக்கமாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுக்குறோம். ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து பீடை நம்ம லோட் பண்ணிக்கலாம். அதோட சென்டர் பாயிண்டில் பீடை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு இந்த சக்கரையோட உள் பக்கமாகவே மறுபடியும் நம்ம ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக பீட் வந்து அதில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போது சக்கரைக்கும் நெக்ஸ்ட் அதை தொட்டு அடுத்த பக்கத்தில் அடுத்த ஸ்டிச் எடுக்கிறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃப்ளார் சக்கரையில் வந்து நம்ம இதை விட முந்தின சைஸ், இதை விட சின்ன சைஸ் இருக்கும். அது வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் இப்போ நெக்கில் எல்லாம் பார்டர் லைன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எந்த பீட் ஒர்க் எதுவுமே கொடுக்காம அந்த சக்கரையோட ஒர்க் மட்டும் கொடுக்கலாம். அதுக்கு எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுவோன்னா, நம்ம இந்த சக்கரையை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சக்கரையை கொண்டு வைக்கிறோம். த்ரெட்டுக்கும் கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு ஜஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டிச், அகெயின் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இப்படியே நம்ம அந்த லைன் ஃபார்மேட்லேயே அந்த நெக் டிசைன்லேயே நம்ம கொடுத்துட்டு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வேறு எந்த பீடுமே நம்ம சென்டரில் லோட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம த்ரெட் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டால் பார்டர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டரில் நம்ம சக்கரை மட்டுமே அவுட்லைன் கொடுக்க போகிறோன்னா நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அந்த இதில் ஒர்க் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சக்கரை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சென்டரில் ஜர்கான் ஸ்டோனோ அந்த பீடு தான் இந்த மாதிரி பீடு தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் கிளாஸ் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த பேர்ல் எல்லா கலர்லேயுமே நமக்கு வந்து பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் போடுற மாடலுக்கு என்ன கலர் பீட் செட் ஆகுமோ அந்த கலரில் நீங்கள் பீட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நான் இப்போ இந்த சக்கரைக்கு மேட்சாக உள்ள கிளாஸ் பீட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த 3mm பீட் வந்து கொடுத்து இதை போட்டு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய டவுட்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் போடும்போது சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து வரும். அது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக் டிசைன்லலாம் வந்து பார்டரில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளார் சக்கரையில் இந்த மாதிரி
பீட் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சக்கரி கொடுத்துட்டு இதே மாதிரி எம்டியாக சக்கரியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இன் பிட்வீனில் ஒரு பீட் கொடுத்துக்கலாம். கிளாஸ் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களோட உங்களோட டிசைனுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சை வந்து ஃப்ரீ ஹேண்டில் போட நம்ம ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டோன்னா எல்லா ஸ்டிச்சுமே போடுறதுக்கு ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் போடும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லோட் பண்ணுறோம், லோட் பண்ணி ஜஸ்ட்டு அந்த சக்கரையோட சென்டர் பாயிண்டில் மறுபடியும் ஸ்டிச் எடுக்கிறோம். நம்ம அந்த பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ளேஸ் ஆகிடுது. அந்த சக்கரையை தொட்டு அடுத்த இடத்துல அடுத்த ஸ்டிச் எடுக்கிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சக்கரை வந்து கப் டைப் சக்கரை, அப்படி இல்லைன்னா நம்ம இதை ரிங் டைப் சக்கரைனும் மென்ஷன் பண்ணலாம். இதோட சென்டர் பாயிண்டில் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பேக்லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதோட நம்ம இதில் ஃப்ளார் சக்கரை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுமோ அதே மாதிரி த்ரெட்டோட கீழ்ப்பக்கமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் எடுக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா இதோட எட்ஜில் வந்து இன்னொரு ஸ்டிச். த்ரெட்டுக்கும் கீழ்ப்பக்கமாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதோட சென்டர் பாயிண்டில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் அதோட எண்டில், அதாவது அந்த கப் சக்கரையோட வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு மேட்சான ஜர்கான் ஸ்டோன்ஸோ பீட்ஸோ வந்து நம்ம வாங்கிக்கணும். அப்போ தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு உங்களோட ப்ளவுஸுக்கு என்ன மேட்ச்சில் என்ன கலரில் உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வேணுமோ அந்த இதில் நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும்போது ரொம்ப கிராண்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ வாங்கும்போது மறக்காமல் அந்தந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து அந்தந்த சைஸுக்கு தேவையான சக்கரைக்கு வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக அந்த கப் சக்கரை மாடலுக்கு நம்ம மேக்ஸிமம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் கொடுப்போம். கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் கூட கொடுத்துக்கலாம். உங்களோட விஷ் தான். உங்களுக்கு அந்த மாடல் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பட் பேஸ் போட்டு பார்க்கும்போது எல்லா டைப்லேயுமே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இன் பிட்வீனில் ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம், அப்புறம் எட்ஜில் இன்னொரு ஸ்டிச். சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸோ இல்லை பீடோ நம்ம லோட் பண்ண போகிறோன்னா அதுக்கு நம்ம சேவிங் த்ரெட் தான் எடுத்துக்கணும். நம்ம துணி தைப்போம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒர்க்கோட லைஃப் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன்ஸ்னால் நம்ம இந்த லைன் ஃபார்மேட்டில் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எண்டு நாட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம இதோட சென்டர் பாயிண்டில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுக்கலாம். இதோட சென்டர் பாயிண்டில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரியை பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் முக்கியம். ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம பேஸ் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே, நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போட்டுட்டாலே நம்ம எல்லா ஆரி ஸ்டிச்சுமே போட்டுக்கலாம். மெத்தட் ஆஃப் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம அந்த ஸ்டோன்ஸை வந்து பிக் பண்ணி எடுக்கிறது. நம்ம நீடிலோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதில் லைட்டாக அந்த க்ளூவை
எடுத்துக்கோங்க. லைட்டாக டிப் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோனை வந்து டிபிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். பொதுவாகவே ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சக்ரீஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சுற்றி தெரிகிற இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.